சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 2ஆம் திகதி 5ஆம் மாதம் 2020ஆம் ஆண்டு. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் 500 பேர் தனிமைப்படுத்தப்பட்ட பாகிஸ்தான் நாட்டவர்கள் இன்று தாயகம் திரும்பியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா நாட்டிலிருந்து 5G தொழில்நுட்பம், மின்காந்த அலைகள் மற்றும் நவீன வானொலி தொடர்பு அலைகளின் விளைவுகள் மனித உடல், சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழலை மோசமாக பாதிக்காது என்பதை சவுதி அரேபியாவின் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கின்றது. சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்படும் வெளிநாட்டவரின் பணம் இந்த ஆண்டு 33.85 பில்லியனை எட்டியது. இதுவரை 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 6% உயர்ந்திருக்கின்றது. சினாயில் உள்ள பிர் அல் அப்த் நகரின் தெற்கே நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை சவுதி அரேபியா கடுமையாக கண்டனம் செய்துள்ளதாக சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் வெளிப்படுத்தியிருக்கின்றது. சவுதி அரேபியாவின் கலாச்சார அமைச்சர் இளவரசி வெளியிட்ட முடிவின்படி கட்டடக்கலை, கலை மற்றும் வடிவமைப்பு ஆணையகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக டாக்டர் சுமியா நியமிக்கப்பட்டுள்ளார். சவுதி அரேபியா தனியார் துறையில் 4 லட்சம் ஊழியர்களுக்கு 1.2 பில்லியன் ரியால்கள் ஆதரவு அளிப்பதாக சவுதி அரேபியா தனியார் துறைக்கு ஆதரவு அளிப்பதாக சவுதி அரேபியா அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. ஏமன் நாட்டில் சிக்கித் தவிக்கும் சவுதி அரேபியா குடிமக்களை இன்றும் சிறப்பு விமானம் மூலம் இன்றும் அழைத்து வந்திருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் பதிவு செய்யப்பட்ட வைரஸ் தொடர்பான எண்ணிக்கையானது எல்லா தரப்பட்ட வயதினரையும் உள்ளடக்கியிருக்கின்றது. ஆனால் தொற்று நோய்களில் சுமார் 50% 20 வயதிற்கும் 40 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. வைரஸ் பதிவை மேம்படுத்துவதில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் பங்கை G20 அமைச்சர்கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 24,097 உயர்வடைந்திருக்கின்றது. சவுதி அரேபியாவில் வைரஸின் காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 169 உயர்வடைந்திருக்கின்றது. பிரதான நகரங்களின் அடிப்படையில் வைரஸ் தொற்றாளர்கள் மக்கா நகரத்தில் 5111 நபர்களும், மதீனாவில் 3760 நபர்களும், ஜெத்தாவில் 3349 நபர்களும், ரியாத்தில் 3331 நபர்களும், தமாம் 1216 நபர்கள், கஃபூஃப் 938 நபர்கள், யூஃபெல் 612 நபர்கள், பைஸ் 314 நபர்கள், தைஃப் 249 நபர்கள், கோஃபோர் 246 நபர்கள், தாஃபுக் 192 நபர்கள், தஹரன் 52 நபர்கள். ஏனைய பிரதேசங்கள் சொற்பளவில் காணப்படுகின்றன. குறிப்பாக சவுதி அரேபியாவில் புதிதாக இனங்காணப்படும் வைரஸ் தொற்றாளர்கள் ஒட்டுமொத்தமாக எடுத்து நோக்கினால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாட்டவர்கள் மத்தியில் 83% வைரஸ் தொற்றாளர்கள் வெளிநாட்டவர்களாகவே காணப்படுகின்றார்கள். 17% மட்டுமே சவுதி அரேபியா குடிமக்கள் என்றும் சவுதி அரேபியா சுகாதார அமைச்சின் செய்திகள் தெரிவிக்கின்றன. 2019ஆம் ஆண்டில் 19 மில்லியனுக்கும் அதிகமான யாத்ரீகர்கள் உம்ரா நிகழ்த்தியிருக்கின்றார்கள் என்று சவுதி அரேபியா செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை எடுத்து நோக்கினால் இந்திய பெறுமதியில் 19.71 காணப்படுகின்றது. இலங்கை பெறுமதியில் 50.57 காணப்படுகின்றது. மே மாதத்துக்குள் பகுதி சேவைகளை துவங்க வாய்ப்புள்ளது ஏர் இந்தியா அறிவித்திருக்கின்றது. தேசிய விமானம் ஏர் இந்தியா தனது விமானிகள் மற்றும் குழுவினருக்கு விவரங்களை இந்த ஆண்டு மே மாதம் நடுவில் மீண்டும் தொடங்க தயார் செய்யுமாறு கேட்டுக்கொண்டது. செயல்பாட்டு ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு அஞ்சல் உள்நாட்டு மற்றும் சர்வதேச நடவடிக்கைகளுக்கான போக்குவரத்து பாதுகாப்பு குழு கிடைக்கும் தன்மை மற்றும் விவரங்களை சேகரிக்க ஊழியர்களுக்கு அனுப்பப்பட்டது என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. 25% தொடக்கம் 30% வரை நடவடிக்கைகள் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்றும் நகராட்சி வரம்புகளுக்கு வெளியே வசிக்கும் மொத்த எண்ணிக்கை தளங்கள் என்பதையும் கூறுகின்றது. ஏர் இந்தியா நிர்வாக இயக்குநரிடம் பணியாளர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் மற்றும் ஊரடங்கு உத்தரவுகள் உறுதி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து நிலையங்களிலும் அனைத்து குழுவினருக்கும் போக்குவரத்தை உறுதி செய்ய
தரவு முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்படலாம். இந்த அலுவலகத்தை அவர்களின் ஊரடங்கு உத்தரவு ஏற்பாடு நெருங்குவதற்கு இந்த அலுவலகத்தை செயல்படுத்தவும் ஏர் இந்தியா கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அண்மையில் வளைகுடா மற்றும் பிற நாடுகளிலிருந்து இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக ஏர் இந்தியா காத்திருக்குமாறு இந்திய அரசு கேட்டுக்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. வைரஸ் நெருக்கடி காரணமாக எண்ணெய் சந்தையில் ஒரு பற்றாக்குறையை சமாளிக்க ஒபெக் மற்றும் அதன் நட்பு நாடுகள் வெளியீட்டை குறைக்க தொடங்கியது. எண்ணெயின் ஒரு பீப்பாய் $27 உயர்ந்திருக்கின்றது. ஆன்லைனில் எம் தண்ணீரை ஆர்டர் செய்து நீங்கள் வீட்டு முகவரிக்கு வழங்க முடியும். இந்த புகைப்படத்தில் இருக்கும் இணையதள முகவரியை எடுத்து நீங்கள் அதன் மூலம் உங்கள் வீட்டு முகவரிக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுவரை 1065 இலங்கையர்களை வெளிநாடுகளிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் என்றும் இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்வேறு நாடுகளில் சிக்கித் தவித்த குறிப்பாக சார்க் நாடுகளில் இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம், பாகிஸ்தான் ஆகிய தெற்காசிய நாடுகளில் கல்வி பயின்ற மாணவர்களை இவ்வாறு முதல் கட்டமாக அழைத்து வரப்பட்டுள்ளார்கள் என்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. ஏனைய கட்டங்களின் அடிப்படையில் ஏனைய நாடுகளில் தங்கியிருந்தவர்களை அழைத்து வரும் முயற்சிகள் தொடரும் என்றும் இலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியாவில் உள்ள பாதுகாப்பு ஆண்கள் தங்கள் பாதுகாப்பு முயற்சிகளை தொடர்வதன் மூலம் களத்தில் தங்கள் விதத்தையும் முறித்துக் கொள்கின்றார்கள். சவுதி அரேபியாவில் விமான இயக்கங்களுக்கான தடையானது அடுத்த அறிவிப்பு வரும் வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் விதிவிலக்கு அளிக்கப்பட்ட விமான பயணங்களுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு ஒப்புதல் பேரில் அனுமதிக்கப்படும். இந்த வகையான பயண சேவைகளுக்கு சவுதி அரேபிய அரசு அஃப்தா என்ற பயண சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தனிநபர்கள் அவசர பயணங்களுக்காக தங்கள் நாட்டின் தூதரகங்களை அணுகலாம். அறிவிப்பு வரும் வரை விமான பயணங்களுக்கு தடை. உள்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். உலகளாவிய வைரஸ் தொற்று அதிகரிப்பதன் காரணமாக ராஜ்யத்திலும் நோய் தொற்று பரவி வருகின்றது. எனவே அடுத்த அறிவிப்பு வரும் வரை அனைத்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்களுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளன. ரயில்கள், பேருந்துகள் மற்றும் டாக்ஸிகள் சேவைகள் தடை செய்யப்படும். இருப்பினும் புனித ரமலானை முன்னிட்டு சவுதி அரேபிய அரசு முழு ஊரடங்கை பகுதி நேரமாக மாற்றி உத்தரவிடப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்கள் கண்காணிக்கப்பட்ட பின்னரே இந்த முடிவை தொடர்வதாக குறித்து பரிசீலிக்கப்படும். அரசு துறை ஊழியர்களுக்கும் வீடுகளிலேயே தங்கள் பணிகளை தொடரும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. வெளிநாடுகள் மற்றும் பிற மாநிலங்களில் சிக்கியுள்ள பாண்டிச்சேரி நபர்களை மீட்பதற்கும் அரசு வலைத்தளம் அறிமுகம் செய்துள்ளது. அதற்குரிய வலைத்தள முகவரி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, எடுத்துக்கொள்ளுங்கள். உறவுகளின் கவனத்திற்கு இந்திய அரசு வைரஸ் காலத்திற்கு மீட்பு நடவடிக்கைகள் செய்வதற்காக தீவிரமாக நடவடிக்கைகள் துவங்கியுள்ளது. அனைவரும் அறிந்து வரும் நாட்களில் பணிகள் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மீட்பு நடவடிக்கைகள் தற்போது இக்கட்டான சூழ்நிலையில் தாயகம் திரும்புவதற்கு விருப்பம் உள்ள நபர்களுக்கு என்று தெளிவாக கூவி செய்திகளை அனைத்து செய்தி சேனல்கள், தினசரி நாளிதழ்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றார்கள். பிரச்சனையில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கு முன்னுரிமையில் அடிப்படையில், அதாவது விசா முடிந்தவர்கள், வேலை ஒப்பந்தம் முடிந்தவர்கள், விசிட்டிங் விசாவில் வந்து சிக்கிய நபர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்ட நபர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், விடுதலை செய்யப்பட்ட சிறை கைதிகள், படிப்பகங்கள் சம்பந்தமாக வெளிநாடுகளில் வந்தவர்கள், இப்படிப்பட்ட பல பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு விடுமுறையில் தாயகம் திரும்ப முயற்சி செய்யும் நபர்களுக்கு வாய்ப்புகள் கடைசியில் வழங்கப்படும் என்று தெரிகின்றது. ஆனால் விடுமுறைக்கு தாயகம் திரும்பலாம் என்று நினைக்கும் நபர்கள் ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளவும், தாயகம் சென்றால் பல மாதங்கள் ஆகும். நீங்கள் வளைகுடா திரும்புவதற்கு சில நேரத்துக்கள் வாய்ப்புகள் கிடைக்காமலும் போகலாம். இது வளைகுடா நாடுகளின் முடிவை பொறுத்து. எனவே விடுமுறையில் தாயகம் திரும்புவதற்கு என்று ஒரு திட்டம் செய்யும் நபர்கள் பலமுறை யோசியுங்கள். அப்படி வளைகுடா திரும்பினால் மருத்துவ சான்றிதழ் உள்பட பல புதிய விதிமுறைகளை வளைகுடா நாடுகள் நடைமுறையில் கொண்டு வருவது என்பது உறுதியாகும். யாரும் மறந்துவிட வேண்டாம். இதேபோல் தாயகம் சென்ற சிக்கியுள்ள நபர்கள் நிலையும் அப்படித்தான். வளைகுடா நாடுகள் மற்றும் உங்கள் நிறுவனங்கள் முடிவை பொறுத்து மட்டுமே திரும்பி வளைகுடாவில் வர முடியும். இது உலகெங்கும் வேலை செய்யும் அனைத்து வெளிநாட்டினருக்கும் பொருந்தும் பொதுவான அடிப்படை நடைமுறைகள் ஆகும். எனவே 1-2 மாதங்களுக்கு தாயகம் சென்றோம், உடனே திரும்பலாம் என்ற நினைப்புடன் தாயகம் சென்றால் இந்த வேலை நம்பி உங்கள் எதிர்காலம் என்றால் தற்போதுள்ள சூழ்நிலையில் தாயகம் திரும்புவது என்பது உங்களால் முடியும், இங்கே வரலாம் என்று நினைப்பதை விட்டு கிளம்புவது நல்லது. வைரஸ் வேரோடு அழியும் பட்சத்தில் மட்டுமே வெளிநாட்டினர் இங்கே நுழைய வாய்ப்பு கிடைக்கும், கிடைக்காமலும் போகலாம். பிறகு பயணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இலவசமாகவோ என்று பலர் கேள்வி கேட்கின்றார்கள். இதுவும் இந்திய அரசின் முடிவை பொறுத்து அந்த முடிவில் தங்கியிருக்கின்றது. ஒரே வரியில் கூறினால் எல்லாத்துக்கும் தயார் என்றால் மட்டும் இந்த சூழ்நிலையில் வைரஸ் பிரச்சனை நிலைவரும் இந்த சூழ்நிலையில் தாயகம் திரும்புங்கள், பதிவுகளை மேற்கொள்ளுங்கள். சவுதி அரேபியா ரியாத்தின் இந்திய தூதரகத்தின்
தொலைபேசி இலக்கம் தமிழ் மொழி 0547487221. சவுதி அரேபியா இந்தியா தூதரக வாட்ஸ்அப் சேவை இலக்கம் யத்தா ரியாத். வாட்ஸ்அப் சேவை இலக்கம் இது ஆங்கிலத்தில் மட்டும் பதில் தருவார்கள். ஆங்கிலத்தில் உங்கள் பதில்களையும் கொடுங்கள். 009656122301. ரியாத் தொலைபேசி இலக்கம். வாட்ஸ்அப் சேவை இலக்கம் 00966542126748. சவுதி அரேபியா நாட்டிலிருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்திருந்தோம். எமது இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளதாக அமைந்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.